உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜோசியம் பார்த்துட்டு வந்து 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள என் ராசி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? இந்த வீட்ல தானே அது இவ்வளவு நாளா நீங்க இருக்கீங்க. என்னைக்காவது உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கா? ஆனா நிச்சயதார்த்தம் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. பாரதி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ப்ளீஸ் ஆதி, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நான் பிறந்ததுல இருந்தே எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து வாசுவுக்கு பிரச்சனை மட்டும்தான். வாசுவ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனை சுத்தமா வெறுத்துட்டாரு. மொத்தத்துல என்ன கல்யாணம் பண்ண பாவத்துக்கு வாசு இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இப்போ என்ன நிச்சயம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே உங்க உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஆதி? என்னால நான் பிறந்த வீடு சந்தோஷமா இல்ல, நான் போன வீடு சந்தோஷமா இல்ல. பாரதி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? முட்டாள்தனமா பேசாதீங்க பாரதி. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு ஆதி. சரியோ தப்போ, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுக்கே அந்த துரை இப்ப ஜெயில இருக்கான். பாரதி, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு திருட்டு ராஸ்கல். ஊர்ல இருக்கிற அத்தனை ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணிட்டு இப்ப ஜெயில போய் உட்காந்துருக்கான். ஏங்க அத உங்களோட சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, நான் ஒன்னு சொல்லவா பாரதி? நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நானாவே இருக்கேன். எப்ப எனக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. அன்னைக்கு ரோட்ல கத்தி குத்த வாங்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்க. கோயில்ல ஒருத்தன் என்ன கத்தியால குத்த வந்தப்போ நீங்க மட்டும் அந்த கத்திய பிடிக்கலனா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் பாரதி. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு என்னோட அம்மா மாமா எல்லாருமே எனக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியிலேயே போனாங்க. அவங்க யாரும் எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு திரும்பி ஓடி வரலையே. நீங்க தானே வந்து நின்னீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க பாரதி? எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே உங்களாலதான் நீங்க சொன்னா நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே நான் சொல்லுவேன் பாரதி. உங்கள மாதிரி ஒருத்தர நான் என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லாதே. இந்த காதலையும் நான் யார்கிட்டயும் உணர்ந்ததில்ல. நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆதே. நீங்க எனக்கும் தமிழுக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற அன்பே போதும். பாரதி, தப்பு பண்றீங்க. திரும்ப திரும்ப நீங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, உங்களால எனக்கு பிரச்சனைன்னு சொல்றதால என் மனசு மாறும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம் பாரதி. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அதிர்ஷ்ட தேவதையே நீங்க தான். இல்ல ஆதி, நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும், உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும் ஆதி, புரிஞ்சுக்கோங்க. பாரதி, தப்பா பேசுறீங்க பாரதி. நீங்க இல்லன்னா, உங்க காதல் இல்லன்னா, உங்களோட நான் பார்க்கலன்னா, உங்க கூட நான் பேசலன்னா தான் எனக்கு ஏதாவது ஆயிடுங்க. உங்க கூட நான் ஒரு நாள் வாழ்ந்தா கூட அதுவே எனக்கு போதும் பாரதி. இல்ல இல்ல ஆதி, இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது எனக்கு சந்தோஷம் இல்ல ஆதி. என்னால உங்க உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் உங்க கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தா போதும் நான் நினைச்சேன்னா என்னை விட சுயநலவாதி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எனக்கு நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் ஆதி. அது தள்ளி இருந்து பார்த்தா கூட எனக்கு போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆதி. என்ன விட்டுருங்க. ஏற்கனவே ஒரு உயிரை பலி கொடுத்தது போதும். இப்போ தெரிஞ்சு உங்க உயிரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. பாரதி, ப்ளீஸ் மறுபடியும் முட்டாள்தனமா பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பாரதி. எனக்கு நீங்க வேணும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். பாரதி, நெல்லு.
எங்க போயிட்டு வர? அது சூப்பர்மா, மாமியார்னா இப்படிதான் இருக்கணும். மருமக ராத்திரி பூரா வெளியே போயிட்டு வரா, எங்க போனேன்னு சாதாரணமா கேட்டுட்டு இருக்க. ராத்திரி முழுக்க ஊர் சுத்துற தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இவள சொல்லி தப்பில்ல. இவ எது பண்ணாலும் சரி சரின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணதான் இந்த வீட்ல நம்ம அப்பா இருக்காரே, அந்த தைரியத்துலதான் இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பாரதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. இந்த வீட்ல உனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்லல. அதுக்காக ராத்திரி நேரத்துல வெளியே போய் தங்கறதெல்லாம் நல்லா இல்ல. ராத்திரி தமிழ் எந்திரிச்சு அம்மா எங்கன்னு கேட்டு அழுதுட்டு இருந்தா. அப்பதான் எங்களுக்கே தெரியும் நீ வீட்ல இல்லன்னு. எங்கேயாவது வெளியில போறப்ப எங்க கிட்ட சொல்லிட்டு போனோம்ல. அத்தை, இல்ல அத்தை, ஒரு அவசரமான வேலை. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் தொந்தரவு பண்ண வேண்டான்னு நான் கிளம்பி போயிட்டேன். இத பார் பாரதி, என்ன அவசரமா வேணாலும் இருக்கட்டும், சொல்லிட்டு போனோம்ல. அதுவும் நடுராத்திரில போயிருக்க. இது வீடு பாரதி, அது ஞாபகம் இருக்குல்ல? அத்தை, நேத்து நைட்டு நான் தண்ணி குடிக்க வந்தப்போ பாரதி எதையோ பார்த்த மாதிரி பயந்து நின்னுட்டு இருந்தது. நான் தான் பக்கத்து வீட்டுல ஏதோ சாவு விழுந்திருக்குமா, அந்த சத்தம் தான் போய் பயப்படாம படுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மரகதம், உன் மருமகளை பத்தி உனக்கு தெரியாதா? ஏன் ராத்திரி வரலன்னு காரணத்தை சொல்லுதில்ல, அது என்னான்னு கேட்டு தெரிஞ்சிக்காம அதை பேச விடாம வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க. மடி, நீ சொல்லுமா, என்ன பிரச்சனை? ஏன் ராத்திரி வரல சொல்லு. மாமா, பாரதி என்னாச்சு? மாப்பிளைக்கு ஷாக் அடிச்சிருச்சா? இப்ப அவர் எப்படி இருக்காரு சொல்லுமா, என்னாச்சுமா? கேட்டியாம்மா கதைய? கடைசியில அவ எங்க போயிட்டு வந்திருக்கான்னு பாத்தியா? என்னம்மா பாரதி, என்ன சொல்ற? ஆதி தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்காருல்ல? அதெல்லாம் இல்ல மாமா, இப்ப அவர் நல்லா இருக்காரு. உன் மருமக சொல்றத கேட்டியாமா? நல்ல ராசியில பிறந்திருக்கா அவ. எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் நம்ம வாசு நம்மள விட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பாவத்துக்கு துரையும் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப பாரு, இவ ராசி. அந்த ஆதிக்கு ஷாக் அடிச்சு நல்ல வேளை அவன் தப்பிச்சிட்டான். தனோ, என்ன பேச்சு பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பேசு. கோவத்துல வார்த்தையை விட்டுறாது, அது தப்பாயிடும். ஆமா, ஆளாளுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நில்லுங்க. அவ இஷ்டத்துக்கு ஆடட்டும். ஏங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? தானோ, என்ன பேச்சு பேசுற? நடு வீட்டுல நின்று பேசுற பேச்சா இது? மாமா, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அது மட்டும் இல்ல மாமா, எனக்கே என் ராசி மேல சந்தேகமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.